ஒருத்தரோட தொழில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஓஹோன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகுது. எனக்கு வியாபாரமே இல்ல. என்னால எந்த தொழில் செஞ்சாலும் என்னால முன்னேற முடியல அப்படின்னு சொல்றவங்க, வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானுக்கு மொச்சை சாத்தி அவருக்கு தீபம் ஏற்றினால் நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வழிபடும்போது நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா தொழில் முன்னேற்றம் நல்லதாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட வியாபார ஸ்தலத்தில் செல்வம் ஈர்ப்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை வைக்கும்போது அங்கே இருக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜியானது நிறைய மாற்றங்களை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி வியாபார ஸ்தலத்தில் வாசனையான பூக்கள், அதாவது மல்லி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாமரைப்பூ, இந்த மாதிரி பூக்களை வைக்கும்போது அந்த வியாபார ஸ்தலத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன அன்னதானங்கள் ஒரு பௌர்ணமி தினத்தில் இல்லை அமாவாசை தினத்தில் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் அன்னதானம் கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வந்து உங்களோட வியாபாரத்தில் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வியாபாரத்தில் வாங்குகிற முதல் தொகையை அதிலிருந்து ஒரு தொகையை எடுத்து அன்னதானத்துக்காக செலவழிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொகையானது ரெட்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு தொழில் மாற்றம் உங்களுக்கு வரும்.